அனைவருக்கும் வணக்கம். சபக் தரிசனம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை நூல்களிலிருந்து பயின்று வருகிறோம். அரங்கலச்சப்பு என்கின்ற நூல் சமணத்தினுடைய இல்லற நெறிகளை கூறுவது. அதிலிருந்து நாம் தொடர்ச்சியாக கருத்துக்களை பயின்று வருகிறோம். சமணத்தினுடைய முக்கிய அம்சமாக இருக்கக்கூடிய நற்காட்சி, அந்த நற்காட்சிக்கு 25 குற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று நாம் முதலிலே பார்த்தோம். அதிலே 8 அங்கமின்மை என்பது குறித்து நாம் தெரிந்து கொண்டோம். அந்த அங்கமின்மை 8 குறித்த கதைகளையும் நாம் பார்த்தோம். 25, 26, 27வது குறட்பாக்களில் அந்த கதைகளை எடுத்துக்காட்டு கதைகள் என்று நமக்கு இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த கதைகளை நாம் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். அஞ்சன சோரன் அனந்தமதி உலகில் வஞ்சமில் ஒத்தாயணன். அஞ்சன சோரன் ஐயமின்மைக்கு, அனந்தமதி அவாயின்மைக்கு, ஒத்தாயணன் அருவருப்பின்மைக்கு பார்த்தோம். ரேவதியாரும் ஜினேந்தரபத்தரும் தோவகையின் பாரிசரும் சொல். ரேவதியார் மயக்கமின்மை, அமூட திருஷ்டி என்கின்ற அந்த அம்சத்திற்கும், ஜினேந்திரபத்தர் என்பவர் அறப்பழி நீக்கல் என்கின்ற புபகுகணம் என்ற அந்த அங்கத்திற்கும், பாரிச முனிவர் அவர் குறித்த அந்த கதையினை நல்வழி நிறுத்தல், அறவழி நிறுத்துதல் என்கின்ற ஸ்திதீகரணம் என்கின்ற அங்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக நாம் பார்த்தோம். அதே போல வஜ்ர மாமுனியினுடைய கதை வாத்சல்யத்துக்கும், விஷ்ணு முனிவருடைய கதையினை நாம் மார்க்க பிரபாவனைக்குமாக நாம் பார்த்தோம். வஜ்ர மாமுனி விஷ்ணு, அது விஷ்ணு என்பது வாத்சல்யத்துக்கும், வஜ்ரமாமுனி என்பது மார்க்க பிரபாவனைக்குமாக நாம் பார்த்தோம். கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. வஜ்ரமாமுனியும் வளர் வெறுவென்னுவும் நிச்சயம் 8 உரை. இது போன்ற 8 உதாரண கதைகளை நூலிலேயே கொடுத்திருக்கிறது என்று நான் முதல்ல குறிப்பிட்டேன். அதைத்தான் இங்கே உரை நூல்களிலே விரிவாக கொடுத்திருப்பதை நாம் அதில் உள்ளபடி பார்த்தோம். இதற்கு அடுத்து அந்த 25 குற்றங்கள் இல்லை என்று நாம் பார்த்தோம் இல்லைங்களா? அதற்கு முன்னாடி இந்த அங்கங்கள் குறித்த ஒரு குறட்பா, 28வது குறட்பாவில், உறுப்பில் குறையின் பயன் என்று காட்சி மாறுபாட்டின் மந்திரமே போன்று. இப்போ இந்த 8 உறுப்பு, இதில் 8ம் இருக்க வேண்டும் நற்காட்சியாளருக்கு. இதில் ஒரு உறுப்பு எனக்கு இல்லை, எனக்கு அருவருப்பு இன்மை இல்லை, எனக்கு பார்த்தா அருவருப்பாக இருக்குது, அதை என்னால் சரி பண்ணிக்க முடியல, அது தவிர மீதி எல்லா 7 பண்பும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது நற்காட்சியாளர் முழுமை பெறாத நற்காட்சியாளர் தான். அவர் நற்காட்சியாளர்னு சொல்ல முடியாது. முழுமை பெறாதது என்ன? இந்த 8ம் சேர்ந்தால்தான் நற்காட்சியாளர். இதில் ஏதாவது ஒன்று குறைவாக இருந்தாலும் அவர் நற்காட்சியாளர் இல்லை. மயக்கமின்மை, நான் எல்லா கடவுளையும் சமாதமாக கும்பிட்டு போகிறேங்க, நம்ம கடவுளில் நிறைய கும்பிட்றேன் நான், இருந்தாலும் அப்படி போகும்போது அப்படி பிள்ளையாரை பார்த்து கும்பிட்டு போவேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை. இது போன்ற அந்த கோயிலுக்கும் நான் போய்க்கிறேன், அங்கேயும் கும்பிட்டுக்கிறேன். இதில் என்ன இருக்குது? வினயம் தானே, நான் பணிவாகத்தானே இருக்கிறேன், அங்கே போய் ஒன்றும் நான் பூசிக்கலையே அப்படின்னு நம்ம சொல்வது கூட மயக்கம்தான். இந்த நூலினுடைய கருத்துப்படி தான் நான் சொல்கிறேன், நூல்களிலே குறிப்பிட்டு இருப்பதைத்தான் நான் எடுத்து சொல்கிறேன். அதனால் அந்த மாதிரி குறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது நற்காட்சி கிடையாது. நற்காட்சியினுடைய அங்கங்கள் பூர்த்தியாகவில்லை, எனவே அவர் நற்காட்சியாளர் இல்லை. ஏனென்று சொன்னால் அதுக்கு உதாரணமாக சொல்கிறார்கள். ஒரு மந்திரம் சொல்கிற ஒரு மந்திரவாதி இருக்கிறாரு, அவர் அந்த உச்சரிப்போடு அந்த எழுத்துக்கள் மாறாமல் ஒரே ஒரு மாத்திரை கூட குறையாமல் சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால்தான் அந்த மந்திரம் பலிக்கும் என்று நமக்கு பழமையிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது.
அதில் ஒரே ஒரு இடத்துல தாங்க தடுமாறி போச்சு அப்படின்னா அந்த மந்திரம் பலிக்காது. இதை ஒரு உதாரணமாக சொல்கிறார். உறுப்பில் குறைந்தால் பயன் என்று, அதனால் எந்த பயனும் கிடையாது, அது நற்காட்சியாளராக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஏன்? காட்சி மறுபாட்டின் மந்திரமே போன்று, அந்த மந்திரத்திலே ஒரு மாறுபாடு இருக்கிறதுனா அப்போ அதனால அந்த மந்திரத்தால் பயன் இல்லை என்று கூறுகிறார். இப்போ அதே போல ரத்ன கடகத்திலையும் இதுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த விஷயம், இந்த அம்சம். நாங்கஹீனமலம் சேதும் தர்சனம் ஜென்ம சந்ததிம் நஹி மந்த்ரோ ஷரத் நூனோ நிகந்தி விஷபேதனாம். ஹீனமலம், அந்த குறைவுன்ற அந்த குறைபாடு, அந்த குற்றம், அது இருந்து விட்டால், அதாவது ஒரு மாத்திரை குறைவுள்ள மந்திரம், உச்சரிப்பு தான் மாத்திரை சொல்லுவோம், நம்ம நெடில் குறிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அது அந்த மாத்திரை என்று சொல்லுவோம். அந்த மாதிரி அதனுடைய ஓசையில் கூட எந்த குறையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது அந்த விஷத்தை போக்காது. அப்போதெல்லாம் நமக்கு கல்யாண மந்திரம் போன்றவற்றை கூட நம்ம படிக்கிறோம். அந்த விஷன் என்று சொல்வார்கள். அதாவது வைத்தியர்கள் மந்திரத்தை சொல்லி விஷத்தை இறக்குவார்கள் என்று நாம் படித்திருக்கிறோம். அது போன்ற அந்த மந்திரத்திலே ஒரு மாத்திரை குறையாக இருந்தாலும் அந்த விஷமானது போகாது. அதுபோல சமயத்துவத்தில் 8 அங்கங்களில் ஏதாவது ஒரு அங்கம் குறைந்திருந்தால் அது பிறவி துன்பத்தை போக்க முடியாது, அது நற்காட்சியாக ஆகாது என்பதைத்தான் இதிலே கூறுகிறார். அந்த நற்காட்சியினுடைய 8 அங்கங்கள் குறித்து கூறிய பிறகு 3 மூடங்கள் மற்றும் 8 மயக்கங்கள் என்று இந்த குறட்பா கூறுகிறது. இவையும் குறைபாடுகள். அந்த 25 குறைபாடுகளில் 8 பார்த்துட்டோம். இப்போ அதற்கு அடுத்ததாக ஒரு 3 ஒரு 8 நம்ம பார்க்கிறோம். மூவகை மூடமும் 8 மயங்களும் தோவகையில் காட்சி அருக்கு இல். தோவகை இல், குற்றம் இல்லாத காட்சியர், நற்காட்சியர், அவர்களுக்கு 3 வகையான மூடம் இருக்கக்கூடாது. 8 வகையான மயக்கம். இங்கே மயக்கம் என்பது மானம், அதாவது கர்வம். 8 விதமான கர்வங்கள் இருக்கக்கூடாது, அதான் மயங்கம். 8 மயங்களும், மயக்கம் அல்ல மயம், 8 கர்வங்கள், 3 மூடங்களும் 8 கர்வங்களும் இல்லாமல் இருக்க வேண்டும் நற்காட்சியாளர். அதில் 3 மூடம்ன்றதை முதல்ல பார்க்க போகிறோம். அது 3 மூடங்களை உலக மூடம், தேவ மூடம், பாஷண்டி மூடம் என்று 3 வகையாக கூறப்படுகிறது. உலகத்திலே இருக்கின்ற மூட விஷயங்கள், தேவ மூடம் என்றால் தெய்வ நம்பிக்கை குறித்த மூட விஷயங்கள், பாஷண்டி மூடம் என்று சொன்னால் துறவிகள் குறித்த மூட விஷயங்கள், தவறான நம்பிக்கைகள் என்று இதிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இதிலே முதலாக கூறப்படுகின்ற உலக மூடம் குறித்து நாம் இப்போது பார்க்கலாம். வரை பாய்தல், தீ புகுதல், ஆறு ஆடல், இன்ன உரைப்பின் உலகமயக்கு. அந்த உலக மூடம் என்று சொல்லக்கூடிய மூட நம்பிக்கை, அது வரை பாய்தல். வரை என்றால் மலை. மலை மேலிருந்து கீழே குதித்து இறந்தால் நாம் நேராக சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று சிலர் கற்பிக்கிறார்கள். சில மார்க்கங்களிலே கூறப்படுகிறது. தீ புகுதல், அதுபோல தீயிலே உள்ளே நுழைந்து அதன் மூலமாக தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதனால் நேரடியாக சொர்க்கத்துக்கு போய்விடலாம் என்று நினைக்கிறார்கள். அதே போல ஆறு ஆடல், சில தீர்த்தங்களிலே குளித்தால் நம் பாவமானது போய்விடும், புண்ணியம் சேர்ந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இவை எல்லாமே மூடத்தனம் என்று சமணம் கூறுகிறது. நீங்கள் இதை பார்த்தோன்னா நம்ம தெளிவாக சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். இங்கே மற்ற மார்க்கங்களுக்கும் சமணத்திற்குமான மிக முக்கியமான வித்தியாசங்கள் தான் இந்த நற்காட்சியை நாம் மேற்கொள்வதற்காக கூறப்படுகின்றன. உலக மூடம் என்பது மலைமேல் ஏறி விழுந்து இறத்தல், தீக்குளித்து உடன்கட்டை ஏறி உயிர் துறத்தல், 6 குளங்களில் முழுகுதல், இவையெல்லாம் மூடத்தனங்கள் என்று கூறுகிறது. இதனுடைய விளக்கமாக உரை நூல்களிலே சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த உரை நூல்களிலே இருக்கின்ற விஷயங்களைத்தான் நான் இங்கு எடுத்து கூறியிருக்கிறேன். நாம் சிலவற்றை
நல்லவை என நினைத்து நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றி கொண்டு வருகிறோம். ஒரு சிலர் அதை தீயது, அது கூடாது என்று சொன்னால் கூட நமக்கு கொஞ்சம் நம்முடைய தன்மானத்துக்கு நம்ம என்ன இதெல்லாம் ரொம்ப நாளாக நம்பிக்கிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமானது தோன்றும். அதை ஒரு பக்கமாக வைத்துவிட்டு நூல்களிலே என்ன கூறப்படுகின்றன என்பதனை நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் அவசியம். ஏன்னு கேட்டால் பின்னாளில் கூட இந்த நம்பிக்கைகள் நம்ம மூலமாக நினச்சிருக்கிறோன்றதை நமக்கு தோணக்கூடும். அதனால் இந்த நூல்களில் என்ன கூறியிருக்கிறது அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதில் விவாதங்கள் பிரதிவாதங்கள் கூட ஏற்படக்கூடும். அவ்வாறு இருப்பதற்கு நாம் அறிஞர்கள் மூலமாக விடை காண வேண்டும். நான் கூறுவது உரைநூல்களிலே நம்முடைய ஆச்சாரியர்களாலும் சாஸ்திரிகளாலும் எடுத்து உரைக்கப்பட்டிருக்கின்ற விளக்கங்களிலிருந்து இவற்றையெல்லாம் தருகிறேன். மூட நம்பிக்கைகளாக நாம் கருத வேண்டியது தர்மம் என கருதி மலை மீது இருந்து விழுந்து இறத்தல், தீயில் இறங்கி உயிர் துறத்தல், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அதே போல கங்கை முதலான நதிகளில் குளித்தல், புனிதம் என கருதி நீராடுவது. கங்கையில் போய் குளிச்சுட்டு வந்தால் பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு நமக்கு கற்பிக்கப்படுகிறது. அதே போல் இதெல்லாம் புண்ணிய தீர்த்தம், அங்கே குளிச்சா பாவம் போயிடும் அப்படின்னு சொல்வது. அதே போல் மணல் கல் இவற்றை உருவமாக்கி வணங்குவது. பார்த்தீங்கன்னா மயில் கல்லுக்கெல்லாம் கூட சில இடத்துல படங்களில் ஜோக்காக கூட கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மஞ்சள் துணி கட்டுறது, மரத்துக்கு துணியை கட்டி அதை தெய்வமாக்கி வணங்குவது, மணலை குவித்து சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மணலை குவித்து அதை தெய்வமாக்கி அதை வணங்குவார்கள். ஒரு குறிப்பிட்ட பண்டிகையில் களிமண்ணையெல்லாம் கொண்டு வந்து ஒன்றா சேர்த்து ஒரு உருவமாக செய்து அந்த பண்டிகை முடிகிற வரைக்கும் அதை வணங்குவார்கள். அதன் பிறகு அதை சிதைத்தும் விடுவார்கள். இது போன்ற விஷயங்களிலெல்லாம் செய்வது அவையெல்லாம் மூட நம்பிக்கைகள். இவற்றால் ஆன்மா தூய்மை அடைகிறது என நினைப்பது மூடம். இவற்றால் நம்முடைய ஆன்மா தூய்மை அடையாது. அதைத்தான் முக்கியமாக இங்கே சொல்கிறார். அதே போல உலக வழக்கில் தூய்மையாக ஒரு சிலவற்றை நாம் செய்து வருகிறோம், சடங்குகளாக செய்து வருகிறோம். இவற்றை நமக்கு முன்னோர்கள் கற்பித்திருக்கிறார்கள். அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆன்மா உருவமற்றது. ஆன்மா உருவம் இல்லாத ஒரு விஷயம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆன்மாவுக்கு உருவம் இல்லை என்பது. அருவமான ஒரு பொருளாக நமக்கு ஆன்மா கூறப்பட்டிருக்கிறது. அந்த நிலையிலே அதற்கு புற தூய்மை நாம் செய்தால், குளிக்கிறது, நல்ல வாசனை திரவியங்களை தடவிக்கொள்வது, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் புற தூய்மையால் செய்வதனால் அந்த ஆன்மாவுடைய அழுக்குகள் நீங்காது. அது அழுக்குன்னு சொல்வது அங்கே இருக்கக்கூடிய வினைகள் தான், அவைதான் அழுக்கு, அதுதான் இருள், அது நீங்காது. ஆனாலும் உலக வழக்கிலே ஒரு சில சுத்திகள் என்று சொல்லப்படுகின்றதை முன்னோர்கள் நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். கால சுத்தி, இதுக்கான விளக்கங்கள் நூல்களிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சுருக்கமாக பார்த்துடலாம். கால சுத்தி என்பது நமக்கு ஏற்கனவே குழந்தை பிறந்த வீடு மற்றும் இறந்த இடம், இதுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தை நம்ம கோயிலுக்கு போகக்கூடாது, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். அவற்றையெல்லாம் ஒரு சில நாட்கள் குறிப்பிடுவாங்க, 12 நாள், 11 நாள், ஒரு மாதம், இப்படியெல்லாம். இது போல இருப்பது கால சுத்தி என்று அழைக்கப்படுகிறது. பஸ்ம சுத்தி என்பது சாம்பல் மூலமாக சுத்தம் செய்வது, பாத்திரங்கள் அந்த போன்று இருப்பது. அக்னி சுத்தி என்பது ஒரு சில விஷயங்களிலே, அதாவது ஒரு இறைச்சி ஒரு பாத்திரத்தில் பட்டுடுச்சுன்னா அதை சும்மா கழுவக்கூடாது, அதை நெருப்பில் இட்டு அதை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு சொல்லியிருக்காங்க சில இடங்களில். அதே போல் மிருத்திகா சுத்தி என்பதை அழுக்கு படிந்த பாத்திரத்தை மண்ணை வச்சு சுத்தம் பண்ணுவாங்க. ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா மண்ணை போட்டு தான் வளர்க்கிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் அந்த வாஷிங் பவுடர் அது இதுன்னு போச்சு. முதல்லலாம் அந்த மண்ணை போட்டு வளர்க்குறோம். அதே போல் மண் சுத்தி என்பது மலம் மூத்திரத்தால் அழுக்கானவற்றை மண்ணை வைத்து சுத்தம் செய்வார்கள். அதன் பிறகு ஜல சுத்தி, நீரால் கழுவுதல், ஆடைகள், உடல், இதையெல்லாம் நம்ம ஆடையை துவைக்கிறோம், குளிக்கிறோம், அதெல்லாம். பவன சுத்தி, பவனம் என்றால் காற்று, வாயு, அதை வைத்து ஜன்னல் அப்புறம் கதவுகள் இவற்றையெல்லாம் சுத்தம் செய்வது, வாயால் ஊதி செய்யலாம். இப்போ இந்த காலத்தில் அதை ஒரு
பம்பு மூலமாக அடித்து கூட சுத்தம் செய்கிறாங்க. அந்த நடுவில் சந்திலெல்லாம் மண் போயிருந்தா. அதுபோல் இருக்கிறது பவன சுத்தி. ஞான சுத்தி என்பது ஞானத்தால் சுத்தம் செய்வது, மனதினை படித்து அதன் மூலமாக சுத்தம் செய்வது. இந்த விஷயங்களை எல்லாம் தெரிந்து வைத்திருப்பது ஞான சுத்தி, அப்படி வைத்துக் கொள்ளலாம். இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஞானம் அல்ல, இங்கு தெரிந்து வைத்திருக்கின்ற அந்த ஞான சுத்தி. இப்போ இதெல்லாம் நம்ம வழக்கமாக இதை பயன்படுத்திகிட்டு இருக்கோம் நம்முடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும், இதை சுத்தம் செய்வதற்காக. இவையெல்லாம் புற தூய்மை. இவையெல்லாம் ஆச்சாரியர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஆகமப்படி இந்த சுத்திகள் எல்லாம் இருக்குதான்றது ஒரு கேள்விக்குறி. இவையெல்லாம் புற தூய்மைக்காக இருப்பது. அந்த புற தூய்மைக்காக குளிப்பது அவசியம். ஆனால் அதுக்காக புண்ணிய தீர்த்தங்களில் போய் குளிக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அதற்காக வேண்டுதல் செய்து, இல்லது இதற்காக நாம் ஒரு இடத்துக்கு போய் அந்த மாதிரி குளிப்பது என்பது உலக மூடத்தில் சேர்த்துக்கும் அப்படின்னு தான் இந்த நூல்களிலே விளக்கங்களிலே நமக்கு கூறப்படும். மேலும் சில விஷயங்களை நாம் கடைபிடிக்கிறோம், அவையும் தவறான நம்பிக்கைகள் தான் என்று நம்ம ஆகம அடிப்படையிலே முன்னோர்களும் ஆச்சாரியர்களும் நமக்கு கூறியிருக்கார்கள். இதை உருவாக்கினதும் முன்னோர்கள் தான். ஆனால் இவற்றை ஆய்வு செய்து இவையெல்லாம் தவறு என்று கூறுகிறார்கள். சூரிய நமஸ்காரம் செய்வது, கிரகணத்துக்கு பின்னால் குளித்தல், இவையெல்லாம் கூடாது என்று சொல்கிறார். அதை பார்த்துக்கணும். சங்கராந்தியில் தானம் வாங்குவது, சங்கராந்தி டைமில் தானம் வாங்கினா நமக்கு பொருள் பிறகணும். அது அட்சய திருதியில் கூட அது மாதிரி செய்கிறோம் இல்லையா, அது போடுறது. சந்தி வேளையில் மௌனம், மாலை நேரத்தில் மௌனமாக இருத்தல். மௌனம் எப்போ வேணாமலும் இருக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருக்கலாம். ஆனால் மற்ற நாள்லாம் சண்டை இழுத்துட்டு தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு சாயந்தர நேரத்தில் மட்டும் மௌனமாக இருந்துட்டோம்னா அது புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. அந்த ஒரு வேலை மட்டுமே இருப்பது, அதை குறிப்பது இது. நெருப்பை பூஜிப்பது, நமக்கு தெரியும் நெருப்பை கும்பிட்றவங்க இருக்காங்க. பிணத்துக்கு அலங்காரம் செய்வது, அது நமக்கு தெரியும் நம்முடைய சமணத்தில் இது கிடையாது இல்லையா, அவ்வாறு செய்வது தவறு என்பதற்காகத்தான் இங்கே குறிக்கிறாங்க. பசுவின் பின்புறம் தொட்டு கும்பிடுதல், இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நிறைய மார்க்கங்களிலே கடைபிடிக்கிறார்கள். சாணம் கோமியத்தால் மெழுகுதல், அதனால் தூய்மை அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவது. இப்போதெல்லாம் இதெல்லாம் விவாதத்துக்குரிய விஷயமாக பப்ளிக்லேயே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம் தெளிவு செய்து கொள்வது நல்லது. பொன் பொருள் கொண்டு பூஜித்தல், பொன்னால் பூஜிக்கிறோம், பொருளால் பூஜிக்கிறோம். அதனால் அதாவது விலை உயர்ந்த பொருள்களை வைத்து பூஜித்தல் என்று நம்ம சாதாரணமாக செய்யக்கூடிய அர்ச்சனைகள் அவற்றையெல்லாம் நாம் செய்வது முறையானது. ஆனால் அந்த பொண்ணை வைத்து பொருளை வைத்து பூஜித்தல் என்பது அதனால் நமக்கு புண்ணியம் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இவையெல்லாம் புண்ணியம் என்று சொல்வதும், திதி கொடுப்பதும், திதி கொடுக்குறோன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அதுவும் செய்யக்கூடாது. அது காரணம் நம்ம ஏற்கனவே சில இடங்களில் பார்த்துருக்கோம். நம்முடைய ஆன்மா அந்த மனித பிறவிலே இருக்கிற இந்த ஆன்மா கூட அது உடலை விட்டு பிரிந்தவுடன் 4 சமய நேரம், மிக குறைந்த நேரம், நொடிகளிலே பல லட்சத்தில் ஒரு பங்கு தான் ஒரு சமயம். அதை கூட நம்ம கணக்கிட்டு சொல்ல முடியாது, அதை விட சிறியதாக கூட இருக்கலாம். அதுபோல் இருக்கின்ற அந்த 4 சமய நேரத்தில் அடுத்த உடலை அது எடுத்துக்கொண்டு விடுகிறது. ஏதோ 4 பிறவிகளில் ஏதோ ஒரு உடலை அது எடுத்துக்கொண்டு விடுகிறது. அதனால் அந்த ஆன்மாவை சாந்தப்படுத்துவது என்பது நம்ம இதில் கிடையாது. ஆர்ஐபின்னு சொல்லி கூட போடுவாங்களே, ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு சொல்லிட்டு, அது நம்ம சமணத்துக்கு ஏற்றுக்கொள்வது அல்ல. ரெஸ்ட் இன் பீஸ், அந்த ஆன்மா அமைதி அடையாது. அது என்னைக்கு சித்தகதிக்கு போதோ அப்போ தான் அதுக்கு முழு அமைதி, முழு இன்பம் எல்லாமே அங்கே தான். அது வரைக்கும் பிறவியிலே சுற்றுகின்ற வரைக்கும் அந்த ஆன்மா இந்த உடலுக்கோ அல்லது நம் முன்னோர் இவர் தான் அப்பா, இவர் தான் தாத்தா என்று சொல்வதற்கோ அந்த ஆன்மா இங்கு கிடையாது. அது வேறு ஆன்மா, வேறு ஒரு பிறவியிலே பிறந்து விட்டது. அதனால் திதி செய்வதும் கூட கூடாது. இவையெல்லாம் உலக மூடம். நான் ஏற்கனவே டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லியிருந்தேன், நூல்களில் இவை குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. அதனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பதிவிலே நான் இவற்றையெல்லாம் சேர்த்திருக்கிறேன். இதில் ஒரு சிலதை நம்ம கடைபிடிக்கிறோமானா கடைபிடிச்சிக்கிட்டு தான் இருக்கிறோம். தவறுன்னு சொல்லப்பட்டிருக்கின்ற சில விஷயங்களை நாம் கடைபிடித்து கொண்டு தான் இருக்கிறோம். கிரகணத்துக்கு பிறகு குளிக்கிறதுன்றது அது ஏதாவது நமக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ கர்ப்பிணியாக இருப்பவர்களுக்கோ தீமை நேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி செய்கிறாங்க. அதே போல் இந்த இதில் தங்கம் வாங்குவது, அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனால் இவையெல்லாம் உலக மூடத்திலே சேர்க்கப்பட்டு இருப்பவை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இங்கே இருக்கிறது.
இது போல் வேறு சில விஷயங்களையும் கூட இதை வந்து முன்னோர்கள்லாம் செய்துட்டாங்க, அதனால் இது வந்து ஏற்புடையது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அது காலதோஷத்தால் நிகழ்ந்தது என்று தான் நமக்கு ஆச்சாரியர்கள்லாம் அறிவுறுத்துகிறாங்க. ஆதிநாதர் காலத்துலலாம் இதெல்லாம் இருக்கானா? இல்லை. காலதோஷத்தால் அதன் பிறகு வரக்கூடிய லௌகிக விஷயங்களால் இவையெல்லாம் நேர்ந்து விட்டிருக்கின்றன. அதனால் இந்த நாய், பூனை, காக்கை போன்ற அசுத்த விலங்குகள் நமது உணவை தொட்டால், அதே போல் அபித்திர உறுப்புகளை தொட்டால், இரத்தம், வீரியம் உடலில் பட்டால், இவற்றையெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த நேரத்துக்கு தூய்மை செய்து கொள்கிறோம். அதெல்லாம் வந்து தூய்மை செய்து கொள்கின்ற முறை நடைபெறுகிறது. அதனால் இதில் முக்கியமானது என்னென்னா, பூஜை பொருள்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம அஷ்ட திரவியங்களை வந்து கழுவ வேண்டும். அவற்றையெல்லாம் சுத்தம் செய்து தான் நாம் இது பண்ணணும். அதே போல் ஆகமத்தை நாம் படிக்கும் பொழுது உடல் தூய்மையோடும் ஆடை தூய்மை, உடல் தூய்மை எல்லாரும் நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அதில் தூய்மையாக அதற்குரிய மரியாதையை கொடுத்து அதன் பிறகு ஆகமங்களை நாம் தொட வேண்டும், அவற்றை படிக்க வேண்டும். இவையெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக நாம் தூய்மையாக இருக்க வேண்டும், புற தூய்மை இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லியிருக்காங்க. அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இந்த தவறான நம்பிக்கையிலே வரக்கூடிய அந்த மூடம், உலக மூடம் என்பதை நாம் கைகொள்ளக்கூடாது. அது வந்து அவ்வாறு இருக்கின்ற இல்லறத்தார் பரமார்த்திக சுத்தியிலிருந்து நழுவியவர். பரமார்த்திகம் என்று சொல்லக்கூடிய அந்த பரம ஆன்மாவை நோக்கி செல்கின்ற அந்த பாதையில் அந்த சுத்தியிலிருந்து விலகியவராக கருதப்படுவார்கள் என்ற இந்த விளக்கங்கள் எல்லாம் நமக்கு உரைநூல்களிலே காணப்படுகின்றன. எனவே இவற்றை நாம் தெரிந்து அதன்படி நடந்து கொள்வது உலக மூடத்தை தவிர்க்கின்ற விஷயம். அடுத்ததாக வருகின்ற மூடங்களை குறித்து வருகின்ற பதிவுகளிலே நாம் பார்க்கலாம் என கூறி, இதுக்கப்புறம் 2 இருக்குது, தேவ மூடம், பாஷண்டி மூடம். அவற்றை அடுத்த பதிவுகளிலே நாம் பார்க்கலாம் என கூறி இந்த பதிவினை நாம் நிறைவு செய்கிறோம். நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனல் மூலமாக தொடர்ந்து நாம் நூல்களிலே கூறப்படுகின்ற அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம். இதனை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்குமாறு அன்பர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தேவைப்படுபவர்களுக்கு இதனை ஃபார்வேர்டு செய்து உதவுமாறும் கோருகிறேன். இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருக்கின்ற பட்சத்திலே லைக் என்கின்ற அந்த பட்டானை அழுத்தி ஆதரவு தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக்கொள்கிறேன். ஜெய் ஜினேந்திரா.